வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிர்மலா சீதாராமன் பேசிய வார்த்தை, அதாவது மத்திய அரசு படையை அனுப்பி நிறைய பேரை மீட்டது அப்படின்னு சொன்ன வார்த்தை. சுப்பிரமணிய சுவாமி நிர்மலா சீதாராமனை பற்றி போட்ட ட்வீட்டு, அது ஒரு பரபரப்பாக இருக்குது. இன்னும் குறிப்பாக இந்த விவாதத்தை அண்ணாமலை அவர்களும் முருகன் அவர்களும் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்ததுக்கு அப்புறம், நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் ஏன் டெல்லி வந்தார், ஏன் ரெஸ்கியூ இடத்துக்கு போகல, நாங்கள் இவ்வளோ வீரர்களை மீட்டோம், எங்கள் ஹெலிகாப்டர் வந்தது, யார் அப்பா வீட்டு சொத்து, இப்படி பலவிதமான விவாதங்கள் வரும்போது இதில் நிர்மலா சீதாராமன் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறத இப்போ ஆதாரமாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம், உங்கள் அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற 2 பேர் விஷயத்தை பெரும்பான்மையான மக்கள் அது முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிறத ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய தொகை. ஒவ்வொரு வருடமும் இந்த தொகை கொடுக்கப்படும். அந்த தொகை மீறி போச்சுன்னா மத்திய அரசு பேரிடர் நிவாரணம் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கும். அதுதான் நியதி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை பேரிடராக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மழை பெஞ்சாலாம் அறிவிக்க மாட்டோங்கிறாங்க. புயலால் தானே மழை வந்தது. இந்த உண்மையை கூட தெரியாமல் நிர்மலா சீதாராமன் ஏன் இப்படி பேசுகிறாரு? இன்னும் குறிப்பாக அவங்க பேசினதில் முரண்பாடு. முதலமைச்சர் ஏன் போகலங்கிறாங்க. சரி, முதலமைச்சர் போகல, ஒரு 15 நெல்லை ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் இல்லைங்க, முதல்வர் எந்த இடத்துக்கு முதல்ல போகணும், எந்தெந்த ஸ்பாட்டுக்கு போகணும்? எப்பயுமே ஒரு தளபதி அப்படிங்கிறவர் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு போக மாட்டார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் எல்லா ஆளுகளையும் நியமித்து. அதே மாதிரி முதல்வரும் எல்லாரையும் அனுப்பிட்டார். இங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அறைக்கு போனார். டெல்லியில் கூட போய் டிஜிபியெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியெல்லாம் வச்சு இதில் எங்கே திமுக தவறு செஞ்சது? ரைட்டு, நாங்கள் நிறைய பேரை மீட்டோன்னு சொல்கிறீங்க. மீட்கப்பட்டது 40,000 பேர் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மீட்டது வெறும் 5,000 பேர். அந்த 35,000 பேரை மீட்டது யார்? இன்னும் குறிப்பாக விமானத்தை அனுப்பணுங்கிறீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப தெளிவான விஷயம், வெகுஜன மக்கள் நிறைய பேர் கூட தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தமிழ்நாடு அரசு இருக்குன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போட்டுச்சு, இல்லை மோசமான நிலைமை பரவிடுச்சு, ரொம்ப பயங்கரமான வன்முறை அதிகமாகிடுச்சு, இல்லை அந்த அரசு ஸ்தம்பித்து விட்டதுன்னா யாரையும் கேட்காமல் இராணுவத்தையோ விமானத்தையோ அனுப்பக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் மாநில அரசு கேட்டால் தான் மத்திய அரசு அனுப்ப முடியும். இந்த உண்மையை கூட ஏன் மறைக்கிறாங்க? மாநில அரசு கேட்டு தான் நீங்கள் அனுப்புனீங்க. இன்னொன்று, அந்த விமானங்கள் யாருது? நாங்கள் அனுப்பணுங்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. திமுக சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த விமானத்தை அனுப்புனது நம்ம விமானங்க. ஏன்னா இந்தியா தமிழ்நாடுன்னா வேறு இதா? நீங்கள் அனுப்புனதுக்கு இப்படி ஒரு பேச்சு நமக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அனுப்பணுங்கிறீங்க. ரைட்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதி கொடுத்தேன்னு சொன்னதும் தப்பு. இப்போ ஏன் இந்த விஷயத்தை எடுக்கிறீங்க? அதாவது மழை நிறைய புயல் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் விமானமே போக முடியாத தமிழக அரசு அதிகாரிகள் எங்கே போனார்கள்னு கேட்குறீங்க. அவங்க அங்கே முதல் நாளே ஆளெல்லாம் போட்டு போட்லாம் போய் உள்ளெல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக நீங்கள் இந்த ரயிலில் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே துறை சரியாக செயல்படாதனால நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அதை கனிமொழி எம்பி தான் உங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்புனீங்க. இந்த தகவல் தெரிந்தவுடன் நான் ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. எந்த தகவல் தெரிந்தவுடன்? சரி, தகவல் தெரிஞ்சவுடன் என்ன பண்ணுவீங்க? புயல் அடிச்சுட்டு இருக்கீங்க, எப்படிங்க விமானம் வரும்? கான்செப்டே தப்பாக பேசுகிறாங்களே. புயல் அடிச்சுட்டு இருக்கும்போது எப்படிங்க விமானம் வரும்? ஏன் அந்த அங்கே இருக்கக்கூடிய ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்க முடியல, அங்கே இறங்க முடியல? கரெக்டாக இதை உண்மையெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் பண்ணோம்னா இந்தியாங்கிறது எல்லோரும் கூட்டு முயற்சி. இதில் நீங்கள் திமுகவை திட்டுறீங்க, திமுக உங்களை திட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்கள் அப்பா வீட்டு சொத்துங்கிறது பெரிய ஃபேமஸாக போயிட்டுருக்கு. உங்கள் அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, அவங்க அப்பா வீட்டு சொத்தும் இல்லை. இன்னும் குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டரே எஸ்பி 2 பேருமே இராணுவத்துறையை தொடர்பு கொண்டு உடனே நம்ம ரெக்யூட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தமிழக அரசும் இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கமாண்டரை கூப்பிட்டு எங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லி அவங்க அனுப்பி அதற்கப்புறம் அந்த கமாண்டர் மத்திய அரசுக்கு சொல்லுவார். இது நடைமுறை. இதை விட்டுட்டு நீங்கள் நாங்களே அனுப்பினா, நீங்கள் கேட்டதுனால தான் நாங்கள் அனுப்புனீங்க, மறுபடியும் இதையே பல்லவி எத்தனை நாள் தான் பாடுவீங்க? ஒன்று. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசு செயல்படக்கூடிய விதம், நாட்டில் பொருளாதாரம் மந்த நிலை எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்றைக்கி உங்கள் டிபார்ட்மெண்ட், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அங்கித் திவாரி இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார். அதை பற்றி ஒரு வார்த்தை, ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த அமைச்சர் இந்த அமைச்சர்னு பேசுகிறீங்கல்ல, உங்கள் அமைச்சர்
உங்கள் அமைச்சரை நீங்கள் தான் அமைச்சர், உங்களுக்கு கீழ் வரக்கூடிய அங்கித் திவாரி. ஏன் அங்கித் திவாரிங்கிறோம்? இந்தியா முழுக்க இடி அப்படின்னா வானத்திலிருந்து குதித்தவர்கள், நேர்மையின் சிகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு ரெய்டு அனுப்புறீங்க. இன்றைக்கி அவர் 75 பேர் பெயர் பட்டியல் இருக்குது, அதில் நிறைய பேர் பிஜேபி ஆளுங்கிறாங்க. இந்த தகவல் அண்ணாமலை முருகன்லாம் அவங்ககிட்ட சொல்ல போக அந்த வார்த்தையை தவிர்க்கிறீங்க. அந்த கேள்வியை நீங்கள் கேட்கல. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? துரதிருஷ்டமான சம்பவம் இது, ஒரு அதிகாரி இப்படி பண்ணால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்களா? ஏன் சொல்லலை? அப்போ மழை வெள்ள பாதிப்பு திமுக மோசம். ஏன் திமுக மோசம்னு சொல்கிறீங்க? ஏன் பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்க மாட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். திமுக 6000 ரூபா கொடுக்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னது என்ன? 2000 ரூபா மாதம் கொடுத்துட்டு இருக்க முடியாது உரிமை தொகைன்னு சொன்னீங்க. 1000 ரூபா உரிமை தொகை. இப்போ என்னாச்சு? இந்த 6000 ரூபாய் திமுகவுக்கு ஒரு பெரிய சுமை. நீங்கள் 1000 கோடி எப்பயும் கொடுக்குற அமௌண்ட் தான் கொடுத்தீங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்கல. கிட்டத்தட்ட 12,000 கோடி கேட்டிருக்காங்க, கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. இப்போ அந்த 6000 கோடி செலவு பண்ணால் தமிழக அரசு ஸ்தம்பிக்கும். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் பணம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் நிதியை கொடுக்காதது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய இடர்பாடு வரும். ஃபண்ட் இல்லைன்னா எப்படி செலவு பண்ணுவீங்க? அப்போ ஃபண்டை கட் பண்ண திமுகவை தூக்கி போடு, இதானே உங்கள் ஃபார்முலா. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி உங்களை பற்றி எழுதுந்துருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் நிதர்சனத்தை புரிஞ்சுட்டு பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது? நிதர்சனம் என்பது எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த வெள்ளத்தை நம்ம கையாளணும். அதை விட்டுட்டு நான் பண்ணேங்கிறது, இவங்க பண்ணங்கிறது, இன்னும் குறிப்பாக இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறாங்க, வரதான் ரொம்ப கோவம் வருது. 12,000 கோடி கேட்டிருக்காங்க, நீங்கள் வெறும் 1000 கோடி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சதுங்க அப்படின்னா என்ன நியாயம்? திடீர்னு என்ன சொல்கிறீங்க? வானிலை ஆய்வு மையம் வந்து அக்யூரேட்டாக சொல்லணும்னு இவர் சொல்கிறார். யார்? அன்புமணி ராமதாஸ் முதல்வர் அதை சொல்லியிருந்தார். ஏன் சொல்ல முடியல? நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்கல்ல, ஏன் சொல்ல முடியல? அண்மையில் லெபனானில் ஒரே மழை 10,000 பேர் வந்து இப்போ உள்ளே போயிட்டாங்க, இப்போ நிறையா இருக்குங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இந்தியா மாதிரி பெரிய நாட்டில் நீங்கள் தான் எல்லா கட்டமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் மிக மிக அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி இதை ஏன் கண்காணிக்க முடியாது? இன்னொன்று சொல்கிறீங்க அதெல்லாம் கணிக்க முடியாதுன்னு. கணிக்க முடியும் அப்படிங்கிறத அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து எல்லோரும் ஒத்துருக்காங்க. சீனா கூட பண்ணுறாங்க, துல்லியமாக கணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த ஃப்ளோரிடா மாகாணத்தில் வரும்போதெல்லாம் துல்லியமாக கணிச்சாங்க. நீங்கள் சொன்னது என்ன? 30 சென்டிமீட்டர், நீங்கள் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர். அப்போ இது யார் பொறுப்பேற்றுவா? சாதாரண ஒரு மழை பெஞ்சா வருங்க, அதுக்கு மேலே மழை பெஞ்சா கவர்மெண்ட் என்னங்க பண்ணணும்? நிதியை கொடுக்கணும் இல்லைங்க. இங்கே மக்கள் ரொம்ப பேரிடராக பேரிடர் இன்னொன்று புரியவே மாட்டுது. இதை பேரிடராக கன்சிடர் பண்ண மாட்டோங்கிறது எந்த விதமான ஆட்டிடியூடு? அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க நாங்கள் வந்து மழை பெஞ்சாலாம் ஒத்துக்க மாட்டோம், புயல் வந்தால் தான், புயல் அடித்து தான் மழை வருதுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்போ எதை நீங்கள் பேரிடராக ஒதுக்கு? அதாவது ஒரு பூகம்பம் வருது, அதை தான் பேரிடர். பூகம்பம் இல்லாமல் ஒரு 1000 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேரிடர் இல்லையா? என்ன கிரைட்டேரியா வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் பார்த்துக்கும்போது நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி சொல்லாமல் பிஜேபிக்கு தேவையில்லாமல் இறங்கு முகம் தான் அது. உதயநிதி ஒன்று பேச போக நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசி உங்களுடைய தரத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி மணிப்பூர் சம்பந்தமாக இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் மணிப்பூர் போனாரா?